ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் போண்டா போட்டுட்ருக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயும் போண்டாவும். எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்னென்ன போட்டிருக்கேன் போண்டாக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்க. இதில் கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு இது 3 சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோடா பொருந்தால் போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு போட வேண்டியதுதான். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஒரு தடவை போட்டு எடுத்துட்டேன், மறுபடியும் இன்னொரு தடவை போட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம், கை கழுவ வேண்டியதில்லை. இப்போ வெந்துட்டுருக்கு, திருப்பி போட்டுட்டேன். ராகி மாவு இருந்தாலும் ராகி மாவு சேர்த்துக்கலாம், என்கிட்ட ராகி மாவு இல்லை. வெந்துருச்சு, பொன்னேரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயிரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தயிர் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிச்ச மாதிரி நல்லாயிருக்கும். இந்த எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிருத்தியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.